அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமேஸ்வரி யட்சினி அப்படிங்கிற அந்த தேவதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது காமேஸ்வரி யட்சினி அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனேயே தப்பான விஷயமா நினைக்க வேணாம் யாரும், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. யட்சினிகள்லையே பார்த்தீங்கன்னா 64 வகையான யட்சினிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த காமேஸ்வரி யட்சினி, சரிங்களா? பொதுவாகவே யட்சினிகளோட வழிபாடுகளை நம்ம பண்ணும்போதோ இல்லை யட்சினிகளை நம்ம வசியம் பண்ணும்போதோ செல்வ செழிப்போடு நம்மளை வாழ வைக்கும், சரிங்களா? யட்சினி வசியம் எடுத்துருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் ஒரு குறையே வராது, சரிங்களா? அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாங்க. ஏன்னா எச்சினிகள்னாவே செல்வ செழிப்பு தான், சரிங்களா? எச்சினிகள்னாவே செல்வம், இந்த மாதிரி விஷயங்கள் தான், சரிங்களா? அது மாதிரி எச்சினியை வசியம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த எச்சினியோடைய வழிபாடு எடுத்தவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்திருப்பாங்க. ஆனால் எச்சினியுடைய விஷயத்தை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா கொடி கட்டி பறப்பாங்க. அந்த அளவுக்கு எச்சினியுடைய வழிபாடுகளில் ரொம்ப சொல்லப்படுது, சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காமேஸ்வரி யட்சினி, சரிங்களா? இந்த காமேஸ்வரி யட்சினி பார்த்திங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு வருது, இப்படிலாம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சகல சௌபாக்கியத்தோடு ஐஸ்வர்யங்களோடு நாங்கள் வாழணும் அப்படின்னா இந்த காமேஸ்வரி யட்சினியை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோ இல்லை ஆணோ இந்த முறையை நம்ம பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அதே போல் இந்த கணவன் மனைவிகள் பிரிஞ்சு வாழ்வாங்க பாருங்கள், சரி? கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன், சரிங்களா? கணவன் மனைவிகள் திருமணமாகி ஏதாவது ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு வாழ்ந்தீங்க அப்படின்னா கணவனோ மனைவியோ இந்த காமேஸ்வரி யட்சினியை உபாசனம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இல்லை இந்த காமேஸ்வரி யட்சினியை நான் சொல்கிறது போல் நீங்கள் இதை வழிபட்டீங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரிவினையில் இருந்து அவங்களே உங்களை தேடி வருவாங்க, சரிங்களா? அந்த காமேஸ்வரி யட்சினி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அவங்கள்ட்ட சேர்த்து வைக்கும், சரிங்களா? சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் காலத்துக்கும் உங்களை பிரிவினையே ஏற்படுத்தாது, சரிங்களா? பிரிவினை ஏற்படுத்தாமல் உங்களை 2 பேரையும் ஒற்றுமையோடு கடைசி வரைக்கும் சகல சௌபாக்கியத்தோடு உங்களை என்ன செய்யும்னா வாழ வைக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த காமேஸ்வரி யட்சினியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை மட்டும் இல்லாமல் சௌபாக்கியங்களையும் சகல விதமான செல்வங்களையுமே நம்ம கொடுக்கும், சரிங்களா? அதே போல் ஒரு சில பேர்கள் தொழில் பண்ணுவாங்க, சரிங்களா? என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா இந்த நகைக்கடைகள், சரிங்களா? ஜவுளி கடைகள், சரிங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்கள்லாம் பண்ணுவாங்க. தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே இதுக்குன்னு ஒரு காமேஸ்வரி யட்சினி குடுவைன்னு இருக்குது, சரிங்களா? இந்த குடுவையை நம்ம தொழில் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா சகலவிதமான மக்களையுமே உங்களுடைய கடைக்கு ஈர்த்து கொண்டு வரும், சரிங்க? ஈர்த்து கொண்டு வரும். அதே போல் அந்த இடத்துக்கு கூட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய கடைங்கிறது அந்த கடையோடைய பேர் அந்த இடத்துக்கு ஃபேமஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த யட்சினி என்ன செய்யும் அப்படின்னா பெரிய ஒரு இதை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு தொழில் விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், செல்வ விஷயமா இருக்கட்டும், அனைத்து விஷயத்துக்குமே இந்த காமேஸ்வரி யட்சினிங்கிறது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? பொதுவாகவே இந்த இப்போ யட்சினிகள் வழிபாடு அப்படின்னாவே செல்வ செழிப்போடு பண புழக்கங்கள் ஏதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமான அதிசக்தி வாய்ந்தது தான் இந்த காமேஸ்வரி யட்சினி, சரிங்களா? சரி, இந்த காமேஸ்வரி யட்சினியை எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா 2 வகைகள்லையுமே நம்ம வச்சு பூஜை பண்ணலாம், சரிங்களா? ஒன்று, காமேஸ்வரி யட்சினிக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்தில் நம்ம என்ன செய்யணும், பிராண பிரதிஷ்டை கொடுத்து அதற்கு உண்டான எந்திரங்களை நம்ம
அந்த காமேஸ்வரி யட்சினிக்கு பிரதிஷ்டை பண்ணி அப்படியும் நம்ம காமேஸ்வரி யட்சினியை வழிபடலாம். இல்லை அப்படின்னா அந்த காமேஸ்வரி யட்சினிக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்துக்கு மந்திர உரு கொடுத்து அதற்குண்டான மூலிகைகளை வச்சு குடுவு முறையிலையும் கட்டி நம்ம என்ன செய்யலாம், காமேஸ்வரி யட்சினியை நம்ம வழிபடலாம். சரிங்களா? ஆனால் சிலை வச்சு நம்ம வழிபடும் போது அதற்குன்னு ஒரு கொஞ்சம் ப்ரொசீஜர்கள் நிறையா இருக்குது. இது நம்ம குடுவை முறைகளில் நம்ம வழிபடும் போது அந்த ப்ரொசீஜரை விட கொஞ்சம் கம்மியானதாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்குன்னு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன மரக்கட்டையுடைய பொம்மை தேவை. இல்லைன்னா மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். சரிங்களா? அந்த மரத்துடைய கட்டை. அப்படி இல்லை அப்படின்னா பலா மரத்துடைய கட்டை. அப்படி இல்லை அப்படின்னா ஆலமரத்துடைய கட்டையில் என்ன செய்யணும்னா ஒரு பெண் உருவ பொம்மை போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு அந்த பெண் உருவ பொம்மை முழுவதுமாக சுத்தமான சந்தனம் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி அதை பன்னீர் விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சி நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த சந்தனத்தை முழுவதையுமே அந்த செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பாவை முழுவதும் பூசி சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா தர்ப்ப கயிறு தரீங்களா, கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. சரிங்க, நாட்டு மருந்து கடையில் தர்ப்ப கயிறை கொஞ்சம் சுற்றிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு வாழை இலையில் பச்சரிசி கொட்டி அது மேலே அந்த பாவையை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாவைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு பூ இதெல்லாம் வச்சு அந்த பாவைக்கு மல்லிகை பூன்னு சாத்தி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாவையை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாவையை அந்த தர்ப்ப கயிறில் சுற்றிட்டு ஒரு பிடியை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திரத்தை இந்த பாவைக்கு உரு கொடுக்கணும். இப்படி உரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யட்சினி தேவதைங்கிறது இந்த பாவையில் என்ன செய்யும், ஐக்கியமாயிரும். சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை கண்களை மூடி உருவத்தை நீங்கள் என்ன உருவம் வச்சிருக்கீங்களோ அந்த உருவத்தை மனசில் கற்பனை பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை ஒரு 21 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த தேவதை உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்யும். அதே போல் உங்களை எந்த வகை உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை அப்படின்னா மனசார நீங்கள் அதை வேண்டுனாவே போடும், அடுத்த நாளே அந்த விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த காமேஸ்வரி யட்சினிக்கு இருக்கும். இந்த காமேஸ்வரி யட்சினி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒற்றுமைங்கிறது கிடைக்கும், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், செல்வ செழிப்போட வாழக்கூடிய அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த தேவதை தான் காமேஸ்வரி யட்சினி. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய யட்சினிகள்னு பார்த்தீங்கன்னா தனதா யட்சினி. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா தனதா யட்சினி. இதை பார்த்துக்கிட்டு இன்னொரு வீடியோவாகவே போடுவோம். இந்த தனதா யட்சினியை வச்சு நம்ம வீட்டில் வழிபடும் போது இது பார்த்தீங்கன்னா இதுதான் செல்வத்துக்கு ஒரு உயர்ந்த இதை கொடுக்கக்கூடியது தனதா யட்சினி. இந்த தனதா யட்சினியை வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தொழில் பண்ணக்கூடியவங்களும் சரி, இல்லை ஒரு விஷயத்தில் பல்வேறு அதிர்ஷ்டங்களை கொடுத்து வாழ வைக்கக்கூடியது தான் இந்த தனதா யட்சினி. அதை பற்றின வீடியோவை இன்னொரு வீடியோ தொகுத்தில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.